ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்தி சிவாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்க மாதிரியான ஒரு வெஜ் குருமா தாங்க நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். நான் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது இல்லாமல் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஒரு மூடி அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் ஊற்றுங்க. அதில் பிரியாணி இலை போட்டுக்கோங்க, பட்டை லவங்கம் ஒன்று போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக இருந்ததுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா காய்கறியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இல்லாதனால அதை ஆட் பண்ணலை. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. காய்கறி எல்லாம் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். பொட்டுக்கடலை வேணால் ஊற்றலாம், பட் அது டேஸ்ட்டு கம்மி பண்ணும். ஸோ அதனால் நான் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா தேங்காய் மட்டும் அரைச்சி நல்லா அதில் இருக்கிறதெல்லாம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அதில் உப்பு தேவையான அளவு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், நான் கொஞ்சம் கிரேவி இன்னும் கெட்டியாக வரணுங்கிறதுக்காக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு அதை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நல்லா கமகமான வாசனை வீசிகிட்ருக்கு. நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு குருமா. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி கொத்தமல்லி தழை இருக்குது இல்லைங்களா, அதை மேலே தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ நீங்கள் அதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதுக்காக இருந்தாலும் சரி அட்டகாசமாக இருக்கும். நான் இட்லிக்காக தான் இதை ரெடி பண்ணியிருந்தேன். இட்லி, தோசைக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.